சார் வாய்ஸ் கேட்கல சார். அர்ஜுன் கிளியரா இருக்கா? எஸ் சார். ரைட் 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 சாரி அந்த டிரான்ஸ்மிட்டர் என்னாச்சுன்னு தெரியல, டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. ஓகே, இப்போ அந்த இஷ்யூ இருக்காது பாரு. ஒரே நிமிஷம். ரைட். ஸோ பிரின்சிபல் ஆஃப் கலோரிமீட்ரி அது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டெல் கியூ ஈக்குவல் டு எம்எஸ் டெல் தீட்டா டெல் கியூ ஈக்குவல் டு எம்எல்னு பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்க போகிறது எங்கெல்லாம் டெம்பரேச்சர் சேஞ்ச் இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் எம்எஸ் டெல் தீட்டா, எங்கெல்லாம் ஃபேஸ் சேஞ்ச் இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் எம்எல்னு சொல்லி கொடுத்தேன். ரைட்டா சார்? பிரின்சிபல் ஆஃப் கலோரிமீட்டரின்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்களே, எப்படி ஆரம்பிக்கிறது? ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி, ஹீட் லாஸ்ட் பை தி ஹாட் பாடி, heat gained by the cold body, heat gained by the cold body. ஒன்றும் இல்லை பே. ஸோ அம்மா நீ கஷ்டப்பட்டு படிச்சுன்னு இருக்கணும், ஒரு காஃபி எடுத்து முன்னாடி வைக்கிறேன். நீ ஃபிசிக்ஸ் படிக்கிற ஆர்வத்தில் அப்படியே மறந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், மறந்துட்டு ஒரு பேச்சுக்கு அப்போல்லாம் நடக்காது, சும்மாச்சுக்கு சொன்னேன். முதல்ல காஃபி வந்தால் காஃபி தான் குடிச்சிடுவேன், ஃபிசிக்ஸ் ரெண்டாவது பார்த்துக்கலான்னு விட்டுருவேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த காஃபி 70 டிகிரியில் இருக்கிற காஃபி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும், 30 டிகிரிக்கு வந்துடும். அங்கே என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாரு. ஹாட் பாடியாக இருக்கிற அந்த காஃபி தன்னோட ஹீட்டை லாஸ் பண்ணிடுச்சு, சரௌண்டிங்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு, கெயின் பண்ணிடுச்சு. எப்போவுமே ஹாட் பாடி என்ன பண்ணும்? தன்னோட ஹீட்டை லாஸ் பண்ணும். கோல்ட் பாடி என்ன பண்ணும்? ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், கெயின் பண்ணிக்கும். இதுதான் பிரின்சிபல். ரொம்ப ஈஸி, பட் செம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக உன் கையில் வந்து விளாடும். அப்படி heat lost by the hot body equal to heat gained by the cold body. இது பேசிக் ரூலு. இதில் ஒவ்வொரு சம்மா நான் சொல்லித்தரேன். முதல்ல வாட்டர் வித் வாட்டர், ஒரு வாட்டரோட இன்னொரு வாட்டர் சேர்ந்தா என்ன ஆகும்? சரி, டெம்பரேச்சர் வச்சு சொல்லிக்கிடுங்க. வாட்டர் 80 டிகிரி சென்டிகிரேட், இங்கே வாட்டர் 20 டிகிரி சென்டிகிரேட். வாட்டர் 80 டிகிரி, வாட்டர் 20 டிகிரி, ரெண்டுமே 100 கிராம் வாட்டர், 100 கிராம் வாட்டர். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண பிறகு ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? உங்களோட மூளை எப்படி யோசிக்கும்? 80 + 20 100 by 2 50. இப்போ எப்போவுமே அப்படி தான் யோசிப்போம், நானுமே அப்படி தான் யோசித்தேன், அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ 100 கிராம் வாட்டர் 80 டிகிரி மிக்ஸ்டு வித் 100 கிராம் வாட்டர் 20 டிகிரி, ஃபைன் த ஃபைனல் டெம்பரேச்சர் மிக்சர் பை. இது மாடல் 1. 6-7 மாடல் இருக்குது. இன்றைக்கி நான் வேறு எதுவுமே சொல்ல போகிறதில்ல, பிரின்சிபல் ஆஃப் கலோரிமீட்டரில் சம்மு தான் போட போகிறோம். பிரின்சிபல் ஆஃப் கலோரிமீட்டரி கற்றுக்கலாமா? ஓகே. ஹீட் லாஸ் பை த ஹாட் பாடி. முதல்ல எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ரூலை நல்லா கற்றுக்கோங்க. லெஃப்டில் ஹாட் பாடி எழுதி பழகிக்கும், ரைட்டில் கோல்ட் பாடி எழுதி பழகிக்கோங்க. ஹாட் பாடி எம்எஸ் டெல் தீட்டா, கோல்ட் பாடி எம்எஸ் டெல் தீட்டா. ஏன் சார் இங்கே ரெண்டுமே ஒரே ஃபேஸ், வாட்டர் வாட்டர், டெம்பரேச்சர் தான் மாறுதே தவிர ஐஸ் வித் வாட்டர் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு எம் வந்து ஹாட் பாடியோடது, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு ஹாட் பாடியோடது. அப்போ மாஸ் ஆஃப் சார் வாய்ஸ் கேட்கல சார். சாரி பா, என்னாச்சுன்னு தெரியல. திரும்ப இப்போ கேக்குதா? எஸ் சார். எஸ் சார். ரைட் பை. Heat lost by the hot body equal to heat gained by the cold body. Heat lost by the hot body equal to heat gained by the cold body. இந்த இடத்துல mass of hot body, specific heat of hot body, change in temperature TH minus T. ஏன் சார் இருக்கிறதுலே ஹாட் பாடி இருக்கிறதுல மேக்ஸிமம் லெஃப்ட்ல போடணும், ரெண்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க போடணும். mass of cold body, specific heat of cold body, T minus TC. ரூல் புரிஞ்சுக்கோங்க. ஹாட் பாடி லெஃப்ட்ல எழுதணும், கோல்ட் பாடியை ரைட்ல எழுதணும். ஹாட் பாடினா இருக்கிறதுலே அங்க ரெண்டுல ஒன்று 80 இருக்கு, ஒன்று 20 இருக்கு. அப்ப லெஃப்ட்ல இருக்கிறதுலே மேக்ஸிமம் 80, லாஸ்ட்ல இருக்கிறதுலே ரொம்ப மினிமம் 20. இந்த டீன்றது ஃபைனல் டெம்பரேச்சர், டீன்றது ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் மிக்சர். ரைட்டா? நீங்க மேனுவலா சால்வ் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் ஹாட் பாடி 100,
வாட்டர்ன்றதுனால ஸ்பெசிபிக் ஹீட் 1, TH 80, T எனக்கு தெரியாது. மாஸ் ஆஃப் கோல் பாடி 100, ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 1, T தெரியாது, TC 20. சப்ஸ்டியூட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா சம் போறது ஈஸி. இது வாட்டர் வித் வாட்டர், ரைட்டா? ஸோ வாட்டர் வித் வாட்டர். இப்போ இந்த 100ம் 80 என்ன ஆயிடுது, 8000 ஆயிடுதா? 8000 மைனஸ் 100T ஈக்குவல்ஸ் டு 100T மைனஸ் 2000. கரெக்டாப்பா? இந்த 8000 மைனஸ் இந்த பக்கம் வந்துடும், இது அந்த பக்கம் போயிடும். அப்போ இந்த இடத்துல 10,000 வந்துருச்சா, ஈக்குவல்ஸ் டு 200T வந்துருச்சா, 2 0 2 0. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் 50 டிகிரி. ஆமா சார், 50 தான் வருது. ஏன் 50 வருதுன்னா மாஸ் சேமா இருக்கு, ரெண்டும் ஒரே ஃபேஸா இருந்தா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். நல்லா கத்துக்கங்க, மாஸ் சேமா இருக்கு. மாஸ் சேமா இருந்து டெம்பரேச்சர் டிஃபர், ரெண்டும் ஒரே ஃபேஸா இருந்தா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணாலே உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆனா எல்லா சமம் இப்படி வராது. மாஸ் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா நீங்க மேனுவலா தான் சால்வ் பண்ணணும். ஓரளவு கத்துக்கிட்டீங்களா? ஹாட் பாடி லெஃப்ட்ல எழுதணும், கோல்ட் பாடி ரைட்ல எழுதணும். எம்எஸ் டெல் தீட்டா, எம்எஸ் டெல் தீட்டா தான். ஹாட் பாடின்றதுனால TH மைனஸ் T, கோல் பாடின்றதுனால T மைனஸ் TC. ரைட்டா? இப்போ 6-7 மாடல் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ சூப்பராக கற்றுக்கோங்க. தெரியலன்னா சார் நிலை கூப்பிட்டுரு. ரெண்டாவது அதே வாட்டர் வித் வாட்டர் சம் தான், வேற வேற மாடல் கற்றுக் கொடுக்குறேன், வேற வேற மாஸ் கற்றுக் கொடுக்குறேன். ஒன்று 100 கிராம், இன்னொன்று 60 கிராம். 100 கிராம் வாட்டர் 80 டிகிரி, 60 கிராம் வாட்டர் 20 டிகிரி. ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் மிக்சர். நம்ம ரூல் என்ன? யாரோ எப்படி வேணாலும் கத்து தருவாங்க, பட் இது இருக்கிறதே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரே மெத்தட், நல்லா கத்துக்கும். ஹார்ட் பாடி லெஃப்ட்ல இருக்கணும், கோல்ட் பாடி ரைட்ல இருக்கணும். ஹார்ட் லெஃப்ட்ல இருக்கணும், கோல்டு வந்து ரைட்ல இருக்கணும். அடுத்தது ஹார்ட்டுக்கு இங்க எம்எஸ் டெல் தீட்டா, கோல்டுக்கு ஒரு எம்எஸ் டெல் தீட்டா. ஆமா சார், வழக்கம் போல. மாஸ் ஆஃப் ஹார்ட் பாடி 100, பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஸ்பெசிபிக் ஹீட் வாட்டர்னாலே ஒண்ணுதான். கிராம்ல சொல்லியிருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது சிஜிஎஸ்ல சால்வ் பண்றதுதான் புத்திசாலித்தனம், அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன். டெல் தீட்டா இப்பதான் ஓரளவு நீங்க பிராக்டிஸ் ஆயிட்டீங்க இல்லையா? அதனால டெல் தீட்டாவுக்கு பதிலா TH மைனஸ் T. TH வந்து 80 மைனஸ் T. டெல் தீட்டா TH மைனஸ் T ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் கோல் பாடி 60 கிராம், ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 1, T மைனஸ் TC வந்து இங்க 20. இந்த இடத்துல நீ சொன்ன மாதிரி 80 பிளஸ் 20 100 பை 250 எல்லாம் போட முடியாது. 8000 மைனஸ் 100T 60T 1200 20 into 600. அப்படியே இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 9200 ஈக்குவல் டு 160T. 00 போயிடுச்சு. 920 by 16, 5 16 80, மீதி 12 120, 6 7, கரெக்டா 57 டிகிரி சென்டிகிரேட். 57 டிகிரி சென்டிகிரேட். அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன இருக்கு பாருங்க, 57 டிகிரி சென்டிகிரேட் போயிருக்கு. எல்லா சம்மையும் நிதானமா கத்துக்கணும். வாட்டர் வித் வாட்டரா, சேம் டெம்பரேச்சரா, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரா, அந்த மாதிரி கேர்ஃபுல்லா கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே சேம் மாஸ், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அப்ப ஆட் பண்ணி போட்டா பிரச்சனை இல்லை, ஆன்சர் ஓடியாந்துரும். ஆனா இங்க மாஸ் வேற ஆகுதுன்றதுனால மேனுவலா தான் சால்வ் பண்ணணும். நம்ம மெத்தட் லெஃப்ட்ல ஹார்ட் பாடி, ரைட்ல கோல்ட் பாடி. எம்எஸ் டெல் தீட்டா ஈக்குவல் டு எம்எஸ் டெல் தீட்டா தான். ஹார்ட்டுக்கு மட்டும் ஹை டெம்பரேச்சர் மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர், டிஎஃப்னு கூட போட்டுக்கோ. ஃபைனல் டெம்பரேச்சரை தேடி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, டிஎஃப் தேடி போயிட்டு இருக்கீங்க. கத்துக்கிட்டீங்களா? இது ஒரு சம் மாடல். அடுத்தது செகண்ட் மாடல். எல்லாரும் வாட்டர் வித் வாட்டர் கத்துக்கிட்டீங்க இல்லையா? அதாவது சேம் ஃபேஸ், வாட்டர் வித் வாட்டர். ஒரு என்ன சொல்றது, ஒரு சாலிட் பாடி வந்து வாட்டர்ல விழுந்தா என்ன ஆகும்? இது மாடல் 2. மாடல் 2 செகண்ட் மாடல். நீ கஷ்டப்படவே மாட்டேன். நீ இப்ப பாக்குற 6-7 மாடல்ல உங்க கொஸ்டின்ல ஏதாவது ஒரு மாடலா இருக்கும். 200 கிராம் ஆஃப் காப்பர் 100 டிகிரி சென்டிகிரேட் மிக்ஸ்டு வித் 400 கிராம் ஆஃப் வாட்டர் at 20 டிகிரி சென்டிகிரேட். இப்போ நீ கேட்கறது எனக்கு புரியுது சார். ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 1, அதான் எங்களுக்கு தெரியும். ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் காப்பர் ஞாபகம் வச்சுக்கணுமா? வேணாம். 0.1 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் அவங்களே கொடுத்துட்டாங்க. வாட்டருக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். சால்வ் பண்ணுவோமா? வழக்கம் இந்த கான்செப்டோட பேரு சாலிட் பிளஸ் வாட்டர். ஏதாவது சாலிடும் வாட்டரும் சேர்ந்து போறது.
சாலிட் பிளஸ் வாட்டர், சாலிட் பிளஸ் வாட்டர். ஹார்ட் பாடி யாருங்க? ஹார்ட் பாடி வந்து 100 டிகிரி காப்பர் தான் சார் ஹார்ட் பாடி. அப்ப லெஃப்ட்ல ஹார்ட் பாடி, ரைட்ல கோல்ட் பாடி. ரைட்டா? ஹீட் லாஸ்ட் பை த ஹார்ட் பாடி, ஹீட் கெயின்ட் பை த கோல்ட் பாடி. ஹார்ட் பாடி வழக்கம் போல ms del theta, கோல்ட் பாடி வழக்கம் போல ms del theta. இங்க டெம்பரேச்சர் சேஞ்ச் தான் இன்வால்வ் ஆகுது. ஐஸ் எல்லாம் இங்க மெல்ட் ஆகல, லேட்டன்ட் ஹீட் உள்ள வரல. மாஸ் 200 கிராம், 0.1 ஸ்மார்ட்டா 1/10 எழுதிக்கலாம். TH 100, TF தெரியாது. மாஸ் ஆஃப் வாட்டர் கோல்ட் பாடியோடது 400, 1 T மைனஸ் TF வந்து 20 டிகிரி. அங்க இருக்கிற மினிமம். அப்ப ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிடும். சார் ஒன்னு ஆன்சர் 20 இருக்கலாம், 100 இருக்கலாம், between 20 and 100 இருக்கலாம். அதுக்கு கீழே அதுக்கு மேலேயோ போக முடியாது. எப்பவுமே இந்த ஃபைனல் மிக்சர் என்னவா இருக்கணும்னா இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் இருக்கும். between 20 to 100 குள்ள இருக்கும். 20ஆவும் இருக்கலாம், 100ஆவும் இருக்கலாம். 20ல இருந்து 100 குள்ள ஏதோ ஒரு நம்பராவும் இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? இங்க வாங்களேன். இது 0க்கு 0 போயிடுச்சு. ரைட்டா? இந்த 20 இது 20 டைம் ஆயிடுச்சு. அப்ப இங்க லெஃப்ட்ல 100 மைனஸ் TF ஈக்குவல் டு 20T மைனஸ் 400. கத்துக்கிட்டீங்களா? இது TF தானே இது? ஆமா, இந்த இடமும் TF தான். இந்த TF அந்த பக்கம் போயிடுச்சு, பிளஸ் இது இந்த பக்கம் வந்துடுச்சு. அப்ப 500 ஈக்குவல் டு 21 TF. கரெக்டா பாருங்க, 500 ஈக்குவல் டு 21 TF. ஸோ ஃபைனலா சால்வ் பண்ணீங்கன்னா TF ஈக்குவல் டு 500 பை ரஃபா இருந்ததுனால நான் 20 எடுத்துக்கிறேன். 25 ஃபைனல் டெம்பரேச்சர் 25. ரைட்டா? ஸோ இது ஒரு சம்மு. ஆப்ஷன்ல வந்து 23.8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதான் ரைட்டு. பை இந்த மாடல் உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு சாலிட் பாடியை வாட்டரோட மிக்ஸ் பண்றேன். அந்த சாலிட் பாடியோட ஸ்பெசிபிக் அவங்க கண்டிப்பா கொடுத்துருவாங்க, லைக் காப்பர். ரைட்டா? அப்ப ஹார்ட் பாடி லெஃப்ட்ல, கோல்ட் பாடி ரைட்ல, வழக்கம் போல ms del theta, வழக்கம் போல ms del theta. மாஸ் கொடுத்தாச்சு, ஸ்பெசிபிக் கொடுத்தாச்சு. எப்பவுமே ஹார்ட் பாடியை தான் லெஃப்ட்ல நீங்க பழகிக்கோங்க. ஹார்ட் பாடியோட டெல் தீட்டா TH மைனஸ் TF, கோல்ட் பாடியோடது TF மைனஸ் TC, TF மைனஸ் TC. உங்களுக்கு தெரியுமா? இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஹார்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும், முடியும் போது கோல்டுல முடியணும். அந்த ரெண்டு மிக்சரோட ஹார்ட் வந்து லெஃப்ட்ல இருக்கணும், ரெண்டு மிக்சரோட கோல்டு வந்து ரைட்ல லாஸ்ட்ல இருக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். புரியலன்னா சார் இன்னொரு டைம் கத்துக் கொடுங்கன்னு கேட்டு தெர்மல் ப்ராப்பர்ட்டியில ஒரு கொஸ்டின் நீ கண்டிப்பா அட்டன் பண்ணிடுவேன். பட் எப்படி நீங்க கத்துக்கிறீங்கன்ட்டு உங்களுக்கான நேரம் கரெக்டா 30 செகண்ட். சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணு. 100 கிராம் வாட்டர் 80 டிகிரி, 200 கிராம் வாட்டர் 20 டிகிரி. ஃபைனல் டெம்பரேச்சர் வேணும். 30 செகண்ட்ல அடிக்கணும். சீக்கிரம் வா. ரெண்டுமே வாட்டர் தான், மாஸ் மட்டும் மாறுது. 150 சார். 150யா? ஏமா 80க்கும் 20க்கும் நடுவில் தான் நம்ம ஆன்சர் வரணும். ஏன் 150 போகுது? சால்வ் பண்ணு பாஸ்டா சால்வ் பண்ணு. ஆன்சர் என்ன? ஹார்ட் லெஃப்ட்ல, கோல்ட் ரைட். 40 டிகிரி செல்சியஸ். 40 டிகிரி சென்டிகிரேட். செக் பண்ணிருங்க. 40 டிகிரியா? பட் நீ ட்ரெயின்டுனா அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். 80 மைனஸ் TF. கோல்டுனா 200, 1 20 மைனஸ் சரி T மைனஸ் 20, T மைனஸ் 20. இது 100, 200, 2 டைம்ஸ். அப்ப இங்க 80 மைனஸ் TF ஈக்குவல் டு 2T மைனஸ் 40. அப்ப 3T ஈக்குவல் டு 120, T ஈக்குவல் டு 40. எவ்வளவு சீக்கிரமா போட முடியுது பாருங்க. எல்லாருக்கும் 40 வந்திருக்கா? செக் பண்ணு. 40 கிடைக்குதா? சால்வ் பண்ணிட்டீங்களா? ஹார்ட் லெஃப்ட்ல, கோல் ரைட்ல. இந்த ஈஸி மெத்தட் கத்துக்கிட்டாதான் என்னால ஐஸ் வித் வாட்டர் சொல்லி தர முடியும், ஸ்ட்ரீம் வித் ஐஸ் சொல்லி தர முடியும். ரைட்டா? பொறுமையா பாத்துக்கிட்டே வா. அடுத்த கான்செப்ட்ல அடுத்த மாடல் இன்னும் நீங்க நல்லா கத்துக்க வேண்டியது கலோரி மீட்டர். வாட்டர் வித் கலோரி மீட்டர். வாட்டர்
வித் கலோரிமீட்டர். கலோரிமீட்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு காப்பரால் ஆன ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு வெசல் மாதிரி. இப்போ இந்த வெசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஒரு கலோரிமீட்டர். இந்த கலோரிமீட்டர் வந்து ஆல்ரெடி 20 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. கலோரிமீட்டர் ஆல்ரெடி 20 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இதில் நான் என்ன பண்றேன், 200 கிராம் ஆஃப் வாட்டர் 30 டிகிரி சென்டிகிரேட்ல மிக்ஸ் பண்றேன். இதில் நான் கீழே ஹீட் எல்லாம் கொடுக்கல, ஆல்ரெடி அது 20 டிகிரில இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் வெசல் இருக்குல்ல, தண்ணிலாம் குடிப்போம்ல, அதுல தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க. வச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் மிக்சர் என்னவா இருக்கு? இப்போ நம்ம டம்ளர்ன்றதுனால அது காப்பர் வெசல், அதாவது கலோரிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே கலோரிமீட்டர்னா மாஸ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்பெசிபிக் கொடுக்க மாட்டாங்க. கலோரிமீட்டர்னா வாட்டர் ஈக்குவலன்ட்னு தான் கொடுப்பாங்க. சொல்லுங்க, வாட்டர் ஈக்குவலன்ட்னா என்ன டேட்டா எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன்? வாட்டர் ஈக்குவலன்ட்னா என்ன டேட்டா எடுக்கணும்னு சொன்னேன்? ms del theta. டேய், எம்எஸ் மட்டும்டா. உங்க கொஷின் பேப்பர்ல Okay, sir. வாட்டர் ஈக்குவலன்ட்னா எம்எஸ் மட்டும் எடுக்கணும். இந்த இடத்துல வாட்டர் ஈக்குவலன்ட் 20 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எம்எஸ் ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துக்கணும். வாட்டர் ஈக்குவலன்ட் ஆஃப் கலோரிமீட்டர். இந்த வார்த்தையை கவனி, வாட்டர் ஈக்குவலன்ட் ஆஃப் கலோரிமீட்டர் அப்படின்னா 20 கிராம்னா எம்எஸ் ஈக்குவல் டு 20 கிராம் அர்த்தம். பதில் சொல்லுங்க பா, இங்க யார் ஹாட் பாடி, கலோரிமீட்டரா வாட்டரா? Water. வாட்டர். 30 டிகிரியா? அதே மாடல் தான் வழக்கம் போல, லெஃப்ட்ல ஹாட் பாடி, ரைட்ல கோல்ட் பாடி. இந்த இடத்துல எம்எஸ் டெல் தீட்டா, கோல்ட் பாடிக்கு எம்எஸ் டெல் தீட்டா. வாட்டரோடது 200 கிராம், ஸ்பெசிபிக் ஹீட் 1, டெம்பரேச்சர் 30 மைனஸ் ஃபைனல். இங்க எம் தனியா கிடையாது, எஸ் தனியா கிடையாது. கலோரிமீட்டருக்கு எம்எஸ் தான் சேர்ந்து 20. உங்களால இப்ப உணர முடியுதா? கலோரிமீட்டர்னாலே எம் தனியா கொடுக்க மாட்டாங்க, எஸ் தனியா கொடுக்க மாட்டாங்க. வாட்டர் ஈக்குவலன்ட்னு கொடுத்துட்டு அது எம்எஸ்ஸா மாத்திடுவாங்க. டெல் தீட்டாவுக்கு டி மைனஸ் டிஎஃப் வந்து 20, டிசி வந்து 20, இது வந்து டிஎஃப். சால்வ் பண்ணீங்கன்னா இது 20, இது 200, இது 10. 10 into 30, 300 minus TF equal to TF minus 20. அப்ப 320 equal to 2 times of TF. TF equal to எதை தப்புன்றனா? Sir, 350 10TF னு வரும் சார். புரியல பே. 10TF minus 10TF. மைனஸ் 10TF ஏதோ விட்டமெண்ட் வரும். மைனஸ் 10TF equal to TF. அப்ப இந்த இடத்துல இந்த 10TF அந்த பக்கம் போனா 11TF ஆயிடும்ல, 11TF. அப்ப 320 by 11 equal to TF. 3 times 3 11 33. இப்போ நான் சொல்றது ரஃபா போட்டிருக்கேன். ஆக்சுவல் வந்து ஆப்ஷன்ல இருக்கிறது 29. ஒருவேளை 330 இருந்தா இது 30. நான் ரஃபா கால்குலேட் பண்ணி ஆப்ஷன்ல பார்த்தா 29 தான் இருக்கு. அப்ப 29 தான் ரைட்டு. கத்துக்கிட்டீங்களா? இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க ரகசியமா கத்துக்க போறது என்ன அப்படின்னா, வாட்டர் ஈக்குவலன்ட்னாலே எம்எஸ்ன்னு தான் எடுக்கணும், எம்எஸ்ன்னு எடுக்கணும். கலோரிமீட்டர் வாட்டர் ஈக்குவலன்ட் எம்எஸ்ன்னு எடுக்கணும். இப்போ என்ன பண்றாங்க, ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு காப்பர் வெசல்ல ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு போய் ஊற்றி வைக்கிறீங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னு பாக்குறீங்க. ஒன்றும் இல்லை, அப்போ ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த காப்பர் வெசல்ல ஊற்றி வைக்கிறீங்க. இந்த காப்பர் வெசல் தான் கலோரிமீட்டர். இப்போ வாட்டரோடது எல்லாம் உனக்கு தெரியும், கலோரிமீட்டரோடது எம்எஸ்னே கொடுத்துருவாங்க. அப்படியே ஹாட் லெஃப்ட்ல, கோல்ட் ரைட்ல. ரைட்டா? எந்த புக்கையும் பார்க்காத, எந்த சொல்யூஷனையும் பார்க்காத, நான் எப்படி கற்றுக் கொடுக்குறேனோ அதே மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ண, அதே ஆன்சர் வந்துடும். அவங்க வேற மாதிரி ஸ்டெப் போட்டு போயிருப்பாங்க. கற்றுக்கலாமா? சரி, இவ்வளோ நேரம் பேசினது வாட்டர் வித் வாட்டர், வாட்டர் வித் சாலிட் பாடி, வாட்டர் வித் கலோரிமீட்டர் பேசுனீங்க. ரொம்ப ஆசையா இருக்கு ஐஸும் வாட்டரும் சொல்லித்தாங்களே. ஐஸ் பிளஸ் வாட்டர் சூப்பரா இருக்கு. நம்ம டெய்லி நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம் தான் இங்க செம்ம இருக்கு. முதல்ல மாடல் 1ல ஐஸ் வித் வாட்டர்ல மாடல் 1 0 டிகிரி ஐஸ், 10 கிராம் ஐஸ், 10 கிராம் 0 டிகிரி ஐஸ் மிக்ஸ். சொல்ல ஐஸ் வித் வாட்டர் மாடல் 4 சார். ஆக்சுவலா அது மாடல் 4 தான். இதுல ஃபர்ஸ்ட் மாடல்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன ரெண்டு பேசணும், மைனஸ்ல இருக்கிற ஐஸ், ஜீரோல இருக்கிற ஐஸ், இதுல ரெண்டு கேஸ் வரும். ஓகே சார். இது மாடல் 4 ஐஸ் வித் வாட்டர். அந்த ஐஸ் கண்டிப்பா 0 டிகிரி ஐஸ் 10 கிராம், 0 டிகிரி ஐஸ் 10 கிராம், 100 கிராம் வாட்டர் 20 டிகிரி. ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் மிக்சர். இங்க தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
எப்பவுமே நம்ம ரூல் என்ன சார்? லெஃப்ட்ல ஹாட், ரைட்ல கோல்டு. லெஃப்ட்ல ஹாட், லெஃப்ட்ல ஹாட், ரைட்ல கோல்டு. ஹாட் பாடிக்கு வழக்கம் போல ms டெல் தீட்டா, ரைட்டா? இப்ப கோல்ட் பாடியோட ஸ்டெப்பை சொல்லுங்க சார். கோல்ட் பாடி முதல்ல 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறணும், அதுக்கு ஒரு ml. 0 டிகிரி வாட்டர் ஏதோ ஒரு டிகிரி வாட்டரா மாறணும், அதுக்கு ஒரு ms டெல் தீட்டா. உங்களால உணர முடியுதா? அப்படியே பொறுமையா அந்த நூல் பிடிச்சிக்கிட்டே வாங்கல, கை பிடிச்சிட்டே ஓடியாந்துரு. 0 டிகிரி ஐஸ் என்ன ஆகணும்? முதல்ல 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறணும். அப்ப 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டர்னா ஃபேஸ் மட்டும் தான் மாறுது, டெம்பரேச்சர் அப்படியே இருக்கு, அதனால ml. அதுக்கப்புறம் ms டெல் தீட்டா, ரைட்டா? இப்ப சால்வ் பண்ணலாமா இந்த சம்மை? இங்க வாங்க. 100 கிராம் வாட்டர் S1, ஹாட் வந்து 20, ஃபைனல் தெரியாது, மாஸ் ஆஃப் ஐஸ் 10 கிராம், லேட்டன்ட் ஹீட் 80. அதே இப்ப ஐஸா இருந்தது வாட்டரா மாறினதுனால 10, வாட்டரா மாறினதுனால 1, இங்க t மைனஸ் 0. ஏன் சார் 0 போட்டீங்க? ஏன் 0ன்னா இங்க பாருங்க, 0 டிகிரி சென்டிகிரேட், 10 கிராம் ஆஃப் ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட், ரைட்டா? இது கஷ்டம்லாம் கிடையாது, செம்ம ஃபன்னா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும். ஆனா எப்படி கத்துக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல 120, அதனால 2000 மைனஸ் 100 TF, இந்த இடத்துல 800 பிளஸ் 10 TF. பட் TFன்றது ஃபைனல் டெம்பரேச்சர்ன்றதுனால நான் TFன்னு எடுத்துக்கிட்டேன், வேற ஒன்றும். இந்த 800 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 1200 ஆயிடும். நான் ஏதாவது தப்பு பண்ற மாதிரி இருந்தால் சொல்லிடுங்க. 110 TF ஃபைனல். ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் போயிடுச்சு. அப்போ 120/11, ரைட்டா? 111s are 11, மீதி 1 10, 11 வச்சுக்கிட்டா கூட 0.09 கிட்ட வரும், அதாவது 11. 11 அப்ப 11 டிகிரி சென்டிகிரேடா? ஃபைனல் டெம்பரேச்சர் 11 டிகிரி சென்டிகிரேட். அப்ப ஆன்சர் எதுல வரணும்? between 0 and 20ல தானே வரணும். between 0 to 20ல தான் வரணும். ஒன்னு 0வா இருக்கலாம், இல்ல 20யா இருக்கலாம், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஐஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப கத்துக்கிட்டீங்களா? ஐஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா மெல்ட் ஆனதுனாலதான் 11. இப்ப சொல்லுங்க, அந்த பவுல்ல டோட்டலா எவ்வளவு வாட்டர் இருக்கும்? அந்த பவுல்ல டோட்டலா எவ்வளவு வாட்டர் இருக்கும்? 110. அவ்வளவுதான், 110 கிராம் ஆஃப் வாட்டர். ஏன்னா 100 கிராம் ஆல்ரெடி வாட்டர், 10 கிராம் வாட்டர் கம்ப்ளீட்லி மெல்டட் இன்டு ஐஸ். சரி, கம்ப்ளீட்லி மெல்டட் ஐஸ் இன்டு வாட்டர். அப்ப 110 கிராம் ஆஃப் வாட்டர். கத்துக்கிட்டீங்களா? ரைட், நல்லா புரிஞ்சிச்சு அது வரைக்கும்? ஓகே. இப்போ ஐஸ் வித் வாட்டர் சொல்றேன். பட் டைம் ஆகுது, சொல்லு. ஓ எஸ் சார் சொன்னீங்க, டவுட்னு பார்த்தேன். ஓகே ரைட். ஸோ உங்களுக்கான நேரம் ஒரு 2 நிமிஷம். 20 கிராம் ஆஃப் ஐஸ். இந்த சம் பழகிக்கோங்க. 20 கிராம் ஆஃப் ஐஸ் இன்னைக்கு ஒரு கிளாஸ் முழுக்க முழுக்க இந்த ஒரே சம்முக்கே கொடுத்துருக்கேன். 20 கிராம் ஆஃப் ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட் மிக்ஸ்டு வித் 100 கிராம் ஆஃப் வாட்டர் 10 டிகிரி சென்டிகிரேட். என் கேள்வி, இந்த ஐஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகி இருக்குமா? மெல்ட் ஆகியிருந்தா எவ்வளோ மெல்ட் ஆகியிருக்கும், எவ்வளோ மெல்ட் ஆகாம இருக்கும்? இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். இது அடுத்த மாடல் பேர். இது போன மாடல் வந்து கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சு, ஃபைனல் டெம்பரேச்சர் வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகாம கொஞ்சம் ஐஸ் மீதி இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நீங்க செக் பண்ணிக்கணும். எப்படி சார் செக் பண்றது? முதல்ல யார் இதுல ஹாட் பாடி? வாட்டர் தான் ஹாட் பாடி. அப்ப என்கிட்ட எவ்வளவு ஹீட் அவைலா இருக்குன்னு பாருங்க. ஹீட் அவைல், ஹீட் அவைலுக்கு ms டெல் தீட்டா. ஆமா சார், m ஒரு 100 ரூபாய், s 1 ரூபாய், டெல் தீட்டா 10. அப்ப என்கிட்ட 1000 கலோரி தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட 1000 கலோரி தான் இருக்கு. ஹீட் ரெக்வயர்ட், ஹீட் ரெக்வயர்ட். முதல்ல ஹீட் ரெக்வயர்ட்னா 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறணும். முதல்ல 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறணும், ml. அப்ப 20 L வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப்
ஃபியூஷன் 80, அதனால 1600 கலோரி. பாருங்க கொடுமையே. ஐஸ் மெல்ட் ஆகணும்னா 1600 கலோரி வேணும். ஆனா என்கிட்ட இருக்கிறது 1000 ரூபாய் தான் இருக்கு. 1600 ரூபாய் இங்க இருந்தாதான் அந்த ஐஸ் வந்து கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகும். இப்ப வேற யோசிக்கவே வேணாம்பா, இது ரொம்ப இருக்கிறதுல ஈஸியான ஷார்ட் இருக்கு. ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டா உங்க பதில் என்ன? ஐஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகல. ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டா உங்க பதில் என்ன? 10 degree Celsius. 0 டிகிரி சென்டிகிரேட். இப்ப ஐஸே மெல்ட் ஆகலையே. ஐஸ் மெல்ட் ஆகலைன்னா ஐஸ்னாலே அது 0 டிகிரி தானே. ஆப்ஷன்ல 0 டிகிரி இருக்கும், டிக் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இப்ப என்ன கேள்வினா, எவ்வளவு ஐஸ் மெல்ட் ஆகிருக்கு, எவ்வளவு ஐஸ் மெல்ட் ஆகாம இருக்கு? நான் ஒரு ரகசியம் சொல்லவா? ஐஸ் மெல்டட். ஐஸ் மெல்டட் கேட்டாங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு அவைல் இருக்கு பாருங்க. 100. அப்ப Q equal to 100. சரி 1000. Q equal to 1000. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் 80 தெரியும். அப்ப மாஸ் மட்டும்தான் தெரியாது. எவ்வளோ மாஸ் மெல்ட் ஆயிருக்கு? Q equal to ml. அப்ப m வேணும்னா Q by L. 1000 by 80 கரெக்டா 12.5 கிராம் மெல்டட். 12.5 கிராம் மெல்டட். எவ்வளவு ஈஸி பாருங்களேன். திரும்ப சொல்றேன், ஐஸ் எவ்வளவு மெல்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அவைல வந்து 80ஆல டிவைட் பண்ணணும். அவைலபிள் டெம்பரேச்சருக்கு அவைலபிள் ஹீட் இருக்கு இல்லையா, அதை 80ஆல டிவைட் பண்ணா எவ்வளோ மெல்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். டோட்டலா 20, அதுல 12.5 தான் மெல்ட் ஆகிருக்கு. அப்ப 7.5 மெல்ட் ஆகாமலே இருக்கு. 7.5 ஐஸாவே இருக்குல்ல, 7.5 ஐஸாவே இருக்கு. அப்போ 3 ஆப்ஷன் இருக்கும் இங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் 0, ஐஸ் மெல்டட் 12.5 கிராம், ஐஸ் மெல்டட் இன்டு வாட்டர். ஐஸ் மட்டும் ரிமைனிங் ஐஸ் 7.5 கிராம், ரிமைனிங் 7.5 கிராம். பதில் சொல்லுங்க. டோட்டல் வாட்டர் இந்த பவுல் எவ்வளவா இருக்கும்? ஆல்ரெடி வாட்டர் வந்து 100. அந்த பவுல் எவ்வளவு வாட்டர் இருக்கும்? 112.5. 112.5. நல்லா சொன்னீங்க. இவ்வளவு விஷயத்தையும் கத்துக்கணும். அதை முதல்ல மெல்ட் ஆகுமா மெல்ட் ஆகாதான்ற விஷயம் வரைக்கும் கத்துக்கணும். நல்லா இருந்துச்சு சம். ஓரளவு கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இதே மாதிரி இன்னொரு சம் ட்ரை பண்றீங்களா? இப்போ ரெடியா இருங்க. எனக்கு 4 கொஸ்டின் பதில் வேணும். ஃபைனல் டெம்பரேச்சர் வேணும், ஐஸ் மெல்டட் வேணும், ரிமைனிங் ஐஸ் வேணும், ஃபைனல் வாட்டர் வேணும். 100 கிராம் ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட். 200 கிராம் வாட்டர் 80 degree centigrade. Find the final temperature, ice melted, ice remaining, final water. இவ்வளவு ட்ரை பண்ண முடியுமா? முதல்ல ஹீட் அவைல் கண்டுபிடிங்க, ஹீட் ரெக்வயர்ட் கண்டுபிடிங்க. இது கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுங்க. This looks like a sports betting or statistical line where the total is set at 112.5. Betting the under means you win if the final combined score or total count is 112. Answer by. ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லா மெல்ட் ஆகிடுச்சா? ஹீட் அவைல் எவ்வளவு? 8000 கேலரி. ஹீட் அவைலா ms del theta m200 s1 80. அதனால டேய் சாரி சார், 6000 கலோரி வந்து நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அப்ப ரெக்வயர்ட் எவ்வளவுன்னு பாருங்க. $8,000 sir required. ரெக்வயர்ட் 8000. அப்ப ரெக்வயர்ட் எஸ் 8000. சார். அப்ப ரெக்வயர்ட் 8000 கலோரினா என்ன இருக்கு? மெல்ட் ஆகிடும் சார் ஃபுல்லா. கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுது. ரைட்டா? அப்ப ரிமைனிங் வந்து 8000 கலோரி இருக்கு.
அப்ப கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு இது? கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிட்டு ஐஸ் ஃபுல்லா மெல்ட் பண்ணிடுச்சு. இப்ப ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம முதல்ல ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாமா வேணாமான்றது எப்படி முடிவு பண்ணணும்? ஹீட் அவைல் கண்டுபிடிக்கணும். 16,000 கலோரி. உனக்கு எவ்வளவு வேணும்? 8,000 கலோரி கொடுத்தாலே நீ கரைஞ்சிருவ ஃபுல்லா. அப்ப என்கிட்ட இருக்கிறது 16,000, உனக்கு 8,000 போதும். அப்ப நீ கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிட்டு, மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு வழக்கம் போல நம்ம ஃபார்முலா தான். ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும்னா ஹாட் பாடி ஈக்குவல் டு கோல்ட் பாடி. கவனமா கத்துக்கிட்டேவா? ஹாட் பாடி யாரு? வாட்டரு. வாட்டருக்கு எம்எஸ் டெல் தீட்டா. எம் எவ்வளோ? 200. எஸ் எவ்வளோ? 1. டெல் தீட்டா 80 மைனஸ் டி. கோல்டு ஐஸு முதல்ல எம்எல் பிளஸ் எம்எஸ் டெல் தீட்டா. தெரியுதா ஏன் எம்எல் போட்டிருக்கேன்ட்டு? 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறணும். அதுக்கப்புறம் சம் டெம்பரேச்சருக்கு போகணும். அப்ப இந்த இடத்துல 200 இன்ட்டு 80 மைனஸ் டி. மாஸ் ஆஃப் ஐஸ் 100, லாட்டன்ட் 80, 100 வாட்டரா மாறிடுச்சு. டி மைனஸ் 0. ஏன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் 0. ஃபைனல் டெம்பரேச்சர் 0. சால்வ் பண்ணுங்க. இந்த இடத்துல 8,000, இங்க 16,000 மைனஸ் 200 டி. இதெல்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணு. 8,000 பிளஸ் 100 டி. அவ்வளோதான். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 8,000 ஈக்குவல் டு 300 டி. 0 0 0 0 போயிடுச்சு. அப்போ 80/3 2 3 6 மீது 2 20 6 3 18 26.66 டிகிரி சென்டிகிரேட். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதோட பதில் கம்ப்ளீட்டா மெல்டட் சார். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 0 டிகிரியில இருந்த ஐஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் 26.6 வரைக்கும் போயிடுச்சு. ரைட்டா? இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஹீட் அவைல் செக் பண்ணணும். ஹீட் ரெக்வயர்ட் செக் பண்ணணும். அவைல் அதிகமா இருந்தா ஃபைனல் டெம்பரேச்சர் மோர் தென் 0வா இருக்கும். அவைல் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 0 டிகிரி தான் ஆன்சர். அவைல் கம்மியா இருந்தாலே 0 டிகிரி தான் ஆன்சர். சார் அந்த மாதிரி ஒரு சம்ம போட்டு காட்டுங்க. இது கிளியர் தானே எல்லாருக்குமே? நீ கவலையே படாது. எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு ஒரு கிளாஸ் போனாலும் பரவாயில்ல. இந்த கலோரிமெட்ரி சம மட்டும் ஒன்றும் இல்லாத பண்ணிடணும். வருஷம் நமக்கு பிரச்சனை கொடுக்கறது இதுதான். ஸோ அதனால தான் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வருஷம் பேசணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது இதே ஐஸு, இதே 100 கிராம்னு வச்சுக்கோங்களேன். ஐஸு 100 கிராம் 0 டிகிரி சென்டிகிரேட். வாட்டர் 100 கிராம் வெறுமனே ஒரு 20 டிகிரி வச்சுக்கலாமா? 20 டிகிரி சென்டிகிரேட். கண்டிப்பா அது மெல்ட் ஆகுமா ஆகாதான்னு கண்டுபிடிக்கணும். மெல்ட் ஆகாது அப்படின்னா எவ்வளவு மெல்ட் ஆகிருக்கு ஃபைனல் வாட்டர். சரி நானே போட்டு காட்டவா? முதல்ல ஹீட் அவைல் கண்டுபிடிங்க. ஹீட் அவைல் எம்எஸ் டெல் தீட்டா. எஸ் டெல் தீட்டா. வெறும் 2000 கலோரி தான் என்கிட்ட இருக்கு. வெறும் 2000 ரூபா தான் இருக்கு. ஹீட் ரெக்வயர்ட்னா முதல்ல 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டருக்கு வர்றதுக்கு எவ்வளவு வேணும்னு பார்க்கணும். வெறும் எம்எல் எம் 100, இது 80, அப்ப 8,000 கலோரி. ஆமா சார், 8,000 கலோரி எங்க இருக்கு? 2,000 எங்க இருக்கு? என்கிட்ட இருக்கிறதே 2000 ரூபா தான் இருக்கு. நீ என்கிட்ட 8,000 ரூபாய் கேட்டா நான் எங்க இருந்து கொடுக்கறது? அப்ப ஜஸ்ட் 2,000 கலோரிக்கு மட்டும் தான் மெல்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? ஐஸ் மெல்டட் போயிட்டு 2000 80ஆல டிவைட் பண்ணணும். இதுக்கு என்னப்பா ஃபார்முலா? Q ஈக்குவல் டு ml. m தேடி போயிட்டு இருக்கோம். அப்ப Q பை L. சைஃபருக்கு சைஃபர் 2 16 மீது 4 40 I8 40. ஸோ 200/8 25. அப்ப என்ன அர்த்தம்னா மொத்தம் என்கிட்ட 100 கிராம் ஐஸ் கொடுத்தீங்க, 25 கிராம மெல்ட் பண்ணிட்டேன், 75 கிராம் ஐஸாவே வச்சிருக்கேன். அப்ப டோட்டல் வாட்டரு ஏற்கனவே 100 கிராம் வாட்டரு 25 கிராம் இப்ப வாட்டரா மாறிடுச்சு. ஃபைனல் ஆன்சர் 125 கிராம் ஆஃப் வாட்டர். கத்துக்கிட்டீங்களா? அப்படி பாரு, ஒரு நிமிஷம் பாரு. எவ்வளவு ஐஸ் மெல்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவைலபிள 80ஆல டிவைட் பண்ணுங்க. வேற மெத்தடே போவாது, ரெக்வயர்ட் போவாது. அவைலபிள 80ஆல டிவைட் பண்ணா ஐஸ் மெல்டட். மீதி வேணும்னா இனிஷியல்ல இருந்து மெல்டட மைனஸ் பண்ணிடு, மீதி இருக்கிற ஐஸ் கிடைச்சிரும். எல்லாரும் கிளியர் அந்த மாடல்? விஜய் எஸ் சார்.
ஸ்ரீநிதி, புவி, நிஹாரிகா, நேஹா, கிருத்திக், காருண்யா, Yes, ஹேனா, sir. தாரணி, அர்ஜுன், sir. எல்லாரும் கிளியரா அது? வர்ஷிகா, Yes, sir. Yes, sir. இந்திரன். Yes, sir. ரைட். அடுத்த மாடல் போலாமா? பை ஏன் இன்னைக்கு நிறைய ஆலன் பசங்களை காணோம்? ஏதாவது எக்ஸாம் நாளைக்கு? விஜய், நிஹாரிகா, Yes, sir. என்ன எக்ஸாம்? Sir, upcoming exam தான் sir இருக்கு. ஓ, ஊந்து படிக்கிறாங்களா? ரைட். இந்த சம்மாவது இன்னைக்கு கத்துட்டு போயிருந்துருக்கலாம். சரி, பரவாயில்ல விடுங்க. நேத்து அவ்வளோ ஃபீவர், ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, அதனால தான் பரவாயில்ல, இந்த பொங்கல்ல ஒரு நாள் எடுத்து கொடுத்துலான்னு விட்டுட்டேன். கண்டினியூஸ் இப்போ நிறைய கிளாஸஸ் ரிவிஷனு, தென் வந்து ரிப்பீட்டர்ஸும் ரெடி பண்ணணும். ஒரு பக்கம் 12th பசங்க அவங்க எக்ஸாம் போகணும். அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்த் மட்டும் 1-2 கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னா எதுவும் நினச்சிக்காது. February 1ல இருந்து நம்ம 12th தான் போக போகிறோம். நம்ம மாட்டம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக. ரைட். அடுத்த வருஷம் இவ்வளோ கஷ்டப்படாமல் முன்னாடியே எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துறேன். அடுத்தது சார், ஐஸ் வந்து 0 டிகிரியிலேருந்து மெல்ட் பண்ணதை பார்த்துருக்கேன். இப்போ -20 டிகிரி சென்டிகிரேட் ஆஃப் ஐஸ். கேர்ஃபுல்லாக கவனிங்க, செம்ம மாடல் பேட். இந்த ஒரு மாடல் தான் நடத்த முடியும். அடுத்தது ஸ்ட்ரீம் வித் ஐஸ் அடுத்த கிளாஸ் தான் நடத்த முடியும். 20 டிகிரி சென்டிகிரேட் ஆஃப் ஐஸ், -20 100 கிராம், -20 100 கிராம் மிக்ஸ்டு வித் இது ஐஸ். முதல்ல மெல்ட் பண்ற மாதிரி காமிச்சிடுறேன். 200 கிராம் ஆஃப் வாட்டர், 80 டிகிரி சென்டிகிரேட். ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர். ஃபைண்ட் தி ஃபைனல் டெம்பரேச்சர். இந்த கேர்ஃபுல்லாக கவனி. முதல்ல 200 கிராம் வாட்டர்ல எவ்வளவு ஹீட் அவைலபிள் இருக்குன்னு பாருங்க. ஹீட் அவைலபிள் கேர்ஃபுல்லாக கவனி, கேர்ஃபுல்லாக கவனி. இது வேற மாதிரி போடணும். ஹீட் அவைல் வழக்கம் போல ms del theta. ms del theta. m வந்து 200, s1 80, 16,000 கலோரி என்கிட்ட இருக்கு. ரெக்வயர்டுக்கு 2 ஸ்டெப் போடணும். என்ன சார் 2 ஸ்டெப்பு? -20 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ்க்கு வரணும். கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரொம்ப பேக்ல இருக்கு பாருங்க. -20 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் 0 டிகிரிக்கு வரணும். அப்ப 0 டிகிரிக்கு வரணும்னா ms del theta வா? ms del theta, m 100 கிராம், s 1/2, del theta 20. ரைட்டா? ms del theta 100, 1/2, 20. ஏன் சார் 1/2 போட்டீங்க? ஐஸா இருக்கு இன்னும். அப்ப இது ஒரு 1000 கலோரி, இது ஒரு 1000 கலோரி. -200ல இருந்து 0க்கு வரணும்னா 1000 கலோரி. இப்போ 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறணும். இதுக்கு ஒரு ml. m வந்து 100, l வந்து ஒரு 80, அதனால இது ஒரு 8000 கலோரி. இப்ப 9000 கலோரி. இப்ப பதில் சொல்லுங்க. இது கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சா ஆகலையா? ஆகல சார். ஆகலையா? நல்லா பார்த்து சொல்லு. ஹீட் அவைலபிளே 16,000 இப்ப மெல்ட் ஆயிடுச்சு சார். கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா என்கிட்ட 16,000 இருக்கு. உங்களுக்கு தேவை 9,000 தான். ஏன் 9,000? -20ல இருந்து 0க்கு வரணும், அதுக்கு ஒரு 1000. 0ல இருந்து 0க்கு வரணும், அதுக்கு ஒரு 8000. ஸோ டோட்டலா 9,000 கலோரி தான் உங்களோட ரெக்வயர்ட். ஆனா நான் உங்கள்கிட்ட 16,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றேன். அப்ப நீங்க கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுவீங்க. அப்ப ஃபைனல் டெம்பரேச்சருக்கு போகணுமா? ஃபைனல் டெம்பரேச்சருக்கு போகணும்னா வழக்கம் போல லெஃப்ட்ல ஹார்ட் பாடி, ரைட்ல கோல்ட் பாடி. ஹார்ட் பாடிக்கு ஒரே ஸ்டெப் தான் ms del theta. கோல்ட் பாடிக்கு 3 ஸ்டெப் எழுதணும். ஏன் சார் 3 ஸ்டெப் எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு -20ல இருந்து 0க்கு வரணும், ஐஸ் ஐஸ். ரெண்டாவது ஸ்டெப்பு 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறணும், ml, MILF. மூணாவது ms del theta, வாட்டரா மாறிடுச்சு. தெரியுதா? ஃபர்ஸ்ட் வாட்டர் வித் வாட்டர்ல லெஃப்ட்லயும் ஒரு ஸ்டெப், ரைட்லயும் ஒரு ஸ்டெப். ஐஸ் வித் வாட்டர்ல லெஃப்ட்ல ஒரே ஸ்டெப் தான், ரைட்ல 2 ஸ்டெப். மைனஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் வித் வாட்டர்ல ரைட்ல 3 ஸ்டெப். முதல்ல ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோ. 20 டிகிரி டு 0 டிகிரி ஐஸ், 0 டு 0 ஐஸ் டு வாட்டர், 0 டிகிரி வாட்டர்ல இருந்து சம் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். இந்த 3 ஸ்டெப் கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடத்துல மாஸ் எவ்வளோ? 200 கிராம் வாட்டர் 80 டிகிரி. ரைட்.
பொறுமையாக பார்த்துட்டே வா. 200 கிராம், ஸ்பெசிஃபிக் ஹீட் 1, 80 மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர். மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளோங்க? மாஸ் ஆஃப் ஐஸ் 120. ஓகே, 100 1/2. ஐஸ்ன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் 1/2 நேற்றே கற்றுக் கொடுத்தேன். டெம்பரேச்சர் டெல் தீட்டா 20ன்னு எழுதணும். ஏன்னா 20 மைனஸ் 0 20. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டெல் தீட்டா அப்படியே போட்டுக்கணும். இங்கே ஒரு சூப்பரான பாயிண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கேர்ஃபுல்லாக கவனி. மாஸ் ஆஃப் ஐஸ் எம்எல், 100 × 80, 100 வாட்டரா மாறிடுச்சு. டெல் தீட்டாவுக்கு டி மைனஸ் 0. இந்த ஸ்டெப் பார்த்தோன்னு குழப்பமா இல்லை? ஏன் சார் 0 போட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக இங்கே -20 தானே, -20 தானே போடணும். அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம 0வா மாற்றிட்டோம். போய் இந்த எப்போவுமே இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் டிசிக்கு 0 தான் மினிமம் நம்பரு. காதல் வாங்க எல்லாரும். டிசிக்கு 0 தான் மினிமம் நம்பர். -20 -10 -30 எதுவாக இருந்தாலும் அதை போடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், -20ல இருக்கிற ஐஸை 0 டிகிரிக்கு கொண்டு வந்துட்டோம். ரைட்டா? இப்போ சால்வ் பண்ணிட்டு வாங்க. 16,000 அது வழக்கம் போல, -200Tயா. இந்த இடத்துல 2 10னா ஒரு 1000, ஒரு 8000, பிளஸ் 100T. சால்வ் பண்ணுங்க. இந்த 200T இந்த பக்கம் வந்தால் 300T ஆகிடும். இது ஒரு 1000 தானே, அது தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம் சார். இது ஒரு 9000, இது ஒரு 16,000 மைனஸ் ஒரு 200T பிளஸ் ஒரு 100T. தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரைட் சைடில் 300T வந்துடும். இந்த 9000 இந்த பக்கம் வந்துருச்சு, மைனஸ் 16 - 9 7000. இப்போ 0 0 0 0 போயிடுச்சு. 70/3 T ஈக்குவல்ஸ் டு 2 3 6, மீதி 1 10 3 9. இப்போ 23.3 டிகிரி சென்டிகிரேட். எவ்வளோ சூப்பராக இல்லை சம்பது. இப்போ அதெல்லாம் கேட்ட சம்பா இதே மாதிரி தான் கேட்பாங்க. -20 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய ஐஸை போயிட்டு 100 கிராம் வாட்டர் 80 டிகிரியில் மிக்ஸ் பண்ணால் ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? எப்பவுமே ஸ்டெப்ஸை கரெக்டாக பார்த்துக்கணும். மைனஸ்லேருந்து ஐஸ் போகுதுன்னா 3 ஸ்டெப்பு, 0லேருந்து ஐஸ் போகுதுன்னா 2 ஸ்டெப்பு. ரெண்டுமே ஒரே ஃபேஸ். வாட்டர்னா இந்த லெஃப்டில் ஒரு ஸ்டெப்பு, ரைட்டில் ஒரு ஸ்டெப், அவ்வளோதான். இப்போ நான் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆன மாதிரி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபைனல் டெம்பரேச்சரும் வர்ற மாதிரி காமிச்சிருக்கேன். கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆன மாதிரியும் காமிச்சிருக்கேன், ஃபைனல் டெம்பரேச்சர் வர மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ மெல்ட் ஆகாத மாதிரி காமிக்குமா இந்த மாடலை? அடுத்த மாடல் இந்த ஒரு மாடல் கற்றுக்கோங்க. ஸ்ட்ரீம் வித் ஐஸ், ஸ்ட்ரீம் வித் வாட்டர் அடுத்துக்காக சொல்லித்தரேன். கேர்ஃபுல்லாக கவனி. ஐஸ் வந்து -20 டிகிரி சென்டிகிரேட், 100 கிராம் பிளஸ் வாட்டர் வந்து அதே 100 கிராம் தான், ஜஸ்ட் 40 டிகிரி சென்டிகிரேட். இப்போ இந்த ஐஸ் மெல்ட் ஆகுமா ஆகாதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லாஸ்ட் சம்மு என் கூடவே நல்லா கற்றுக்கோங்க. இந்த சம்மை நான் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி ஒரு சம் தரேன். அடுத்து 5 நிமிஷத்துக்குள்ளார எனக்கு இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் பண்ணணும். ஹீட் அவைல் பாருங்க. ஹீட் அவைல் வழக்கம் போல ms del theta சார் 100 1 del theta 40. சார் 4000 கலோரி தான் சார் என்கிட்ட இருக்கு. ஜஸ்ட் 4000 கலோரி தான் என்கிட்ட இருக்கு. 4000 ரூபா தான் இந்த மாசம் என்கிட்ட இருக்கு. அப்படின்னா ஹீட் ரெக்வயர்ட் கண்டுபிடிக்கணும். ஹீட் ரெக்வயர்டுக்கு 2 ஸ்டெப்பு போடணும். முதல்ல -20லேருந்து 0க்கு வரணும். -20 டிகிரி டு 0 டிகிரி ஐஸு, அதுக்கு ஒரு ms del theta. எம் வந்து 100 ரூபாய், எஸ் ஐஸா இருக்கிறதுனால 1/2, del theta ஒரு 20, அப்போ 1000 கலோரி. -20 to 0 1000 கலோரி. அதுக்கப்புறம் 0 to 0 டிகிரி ஐஸ், 0 டிகிரி வாட்டர், ml. எம்முக்கு ஒரு 100, எல்லுக்கு ஒரு 80, சார் 8000 கலோரி. ஆக்சுவலா 9000 கலோரி உனக்கு தேவை. சொல்லுங்கப்பா, உங்களுக்கு தேவை. நீங்க ஐஸா 0 டிகிரி ஐஸா, நீ தான் ஐஸ்ன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நான் வைக்கல, நீ தான் ஐஸு, -20 டிகிரியில இருக்க. நீ கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகணும்னா எவ்வளோடா வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன். சார் ஒரு 9000 ரூபா கொடுங்க அப்படின்னு நீ சொல்ற. 9000 ரூபாய் என்கிட்ட இல்ல ராஜா, என்கிட்ட 4000 ரூபாய் தான் இருக்குன்ற. அப்ப அந்த 4000 ரூபாய்க்கு மட்டும்தான் நீங்க மெல்ட் ஆவீங்க. ரைட்டா? அப்ப எவ்வளவு மெல்டட் கண்டுபிடிக்கணுமா? மெல்டட் கண்டுபிடிக்கணும்னா 4000க்கு தான் நீங்க மெல்ட் ஆவீங்க. அப்போ 4000/80 சால்வ் பண்ணீங்கன்னா 5840. சார் 50 கிராம் பாரு, 50 கிராம் மெல்ட் ஆகிடுவேன்.
100 கிராம் ஐஸில் 50 கிராம் மெல்ட் ஆயிடுவேன். 50 கிராம் மெல்ட் ஆகாம இருப்பேன். எப்படி 50 கிராம் மெல்ட் ஆகாம இருக்குன்னு நான் சொல்றேன்? ஏற்கனவே 100 கிராம் தான் ஒரிஜினல். அதுல 50 கிராம் நீங்க மெல்ட் ஆகிட்டீங்க. அப்ப 50 கிராம் மெல்ட் ஆகாம இருக்கீங்க. அப்ப ஐஸா இருக்கிறது, ஐஸா அதுல மிதக்கிறது 50. நம்ம ஜூஸ் கடையெல்லாம் போவோம், அந்த ரஸ்னாலாம் குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஐஸ் போட்டு தருவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ரஸ்னால இல்லைன்னா அந்த ஐஸ், அந்த ஃப்ரூட் ஜூஸ்ல ஐஸ் அப்படியே மெல்ட் ஆகி மிதந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து அது கரைஞ்சிருக்கும். இப்போ எவ்வளோ ஐஸ் ரிமைனிங் இருக்கு, எவ்வளோ ஐஸ் மெல்ட் ஆயிருக்கு? 50 கிராம் மெல்ட் ஆயிடுச்சு. 50 கிராம் வந்து ஐஸாவே இருக்கு. பதில் சொல்லுங்க. ஃபைனல் ஆன்சர்ல டோட்டல் வாட்டர் எவ்வளோங்க? ஃபைனல் ஆன்சர்ல டோட்டல் 150 கிராம். 150 கிராம் டோட்டல் வாட்டர். எவ்வளோ ஐஸ்? 50 கிராம். 50 கிராம் சார். ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ? ஃபைனல் டெம்பரேச்சர் 0 டிகிரி. ஏன் 0 டிகிரி? ஏன்னா ஐஸ் ஐஸ் மெல்ட் முழுசா ஆகாம melt இருக்கு ஆகல சார். சார். இன்னும் கொஞ்சம் சூப்பரா கத்துக்கிட்டீங்க எல்லாருமே. ஐஸ் கம்ப்ளீட்லா மெல்ட் ஆகல. பை இத்தனை வருஷத்தை விட எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே எனக்கே சந்தோஷமா இருக்கு, இந்த சம்ம நான் ரொம்ப நல்லா கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா போன வருஷம்லாம் ஒரே கிளாஸ்ல எடுத்து ஸ்ட்ரீமித் வரைக்கும் பசங்க கடைசி வரைக்கும் இந்த டவுட் கேட்டே பண்ணிட்டே இருப்பானுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ட்டு தான் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்ட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சம்ம மட்டும் அப்படியே சால்வ் பண்ணிட்டு போறீங்களா? பதில் சொல்லுங்க. இதே மாடல் சால்வ் பண்ணுங்க. -10 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ், -10 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் ஜஸ்ட் 50 கிராம் தான் இருக்கு. 50 கிராம் இருக்கு, இல்லைன்னா இது வேணாம் 100 கிராம் வச்சுக்கோங்க. -10 டிகிரி 100 கிராம் மிக்ஸ்டு வித் வாட்டர். இந்த வாட்டரும் 100 கிராம் தான் இருக்கு. ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இது முன்னே வெறும் 20 டிகிரி சென்டிகிரேட்ல தான் இருக்கு. இப்போ நான் அது ஐஸ் மெல்ட் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்கேன். எனக்கு கடைசியாக ஃபைனல் டெம்பரேச்சர் ஐஸ் மெல்டட், ஐஸ் ரிமைனிங், டோட்டல் வாட்டர். ரைட்டா? ஸோ இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஆன்சர் போட்டு அழகாக இந்த ஒரு சம்முக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஹாப்பியாக எல்லாரும் போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரம். Sir, temperature 0 degree Celsius, sir. ஐஸ் மெல்ட் 25 grams, sir. 20 5, sir. 25 grams sir. 25 grams. ரிமைனிங் 75, sir. 75. டோட்டல் வாட்டர் 125, sir. சூப்பர். 125 sir. ரைட். ஸோ எல்லாருமே சூப்பராக சொல்லிட்டீங்க. அப்படி பக்கத்தில் இன்னொரு சம் போட்டுருங்க. -20 டிகிரி சென்டிகிரேட் 200 கிராம் ஆஃப் ஐஸ் மிக்ஸ்டு வித் 50 டிகிரி சென்டிகிரேட் ஆஃப் வாட்டர் 100 கிராம். டக்குன்னு சால்வ் பண்ணு.